அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு JJmum'skitchen. எல்லா போலும் இறைவனுக்கே. வாங்க நம்ம கிறிஸ்பியான ரொம்ப டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு சோமஸ் எப்படி செய்யலான்னு வாங்க நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என் வீடியோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்கம்மா. இப்போ வாங்க வீடியோவுக்கு போவோம். ஒரு கப்பு மாவு, 4 ஸ்பூனு வெண்ணெயை சூடு பண்ணி வச்சுக்கிறேங்க. வெதுப்பாக வச்சு உப்பு கொஞ்சோன்னு போடுங்க. போட்டு அந்த மாவில் எல்லாம் படணும், அந்த வெண்ணெய் ஃபுல்லாக படணும். போட்டு பிரட்டிக்கிறேங்க. இதுதான் நம்மளுக்கு கிறிஸ்பி தரக்கூடியது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் இருக்குது, ஐஸ் வாட்டர் போடணும். ஐஸ் வாட்டரை தொளிச்சு வச்சுக்கிறேங்க. வச்சு நல்லா பிணைஞ்சி பூரி மாதிரி பிணைஞ்சி வச்சுட்டு 20 நிமிஷம் வச்சு பொடி உருண்டையாக போட்டு நல்லா பூரி மாதிரியே தேய்ச்சி வச்சுக்கிறேங்க. தேய்ச்சி வச்சு உங்கள்கிட்ட அச்சுவான் இருந்தால் அதில் வச்சு நம்ம செஞ்சிட வேண்டியதுமா. இவ்வளோதாம்மா உருளைக்கிழங்கு சோமாஸு. இந்த மாவு பிணையிறதும் விஷயமே இருக்குது. இதுதான் மாவோட பக்குவம், பதம் எல்லாமே இந்த மாதிரி பிணைஞ்சி செஞ்சு பாருங்கள். நீங்களும் கிறிஸ்பியான சோமாஸ் நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. இந்த சோமாஸ் பல வகை இருக்குது. நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு தான் செய்கிறேம்மா, பொட்டேட்டோ தான் செய்கிறேன். நீங்கள் எந்த இதுலேயும் நீங்கள் செய்யலாம். உங்கள் விருப்பப்படி நீங்கள் உள்ளுக்குள்ளே வைக்கிற இதை நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் ஐஸ் வாட்டரை தொளிச்சு வச்சு 20 நிமிஷம் ரெஸ்ட்டுக்கு பிறகு பொடி உருண்டையாக உருட்டி தேய்ச்சி செஞ்சிட வேண்டியதுமா. அவ்வளோதான். உருளைக்கிழங்கு ஒன்று, சக்கரவள்ளி கிழங்கு ஒன்று நான் போட்டிருக்கிறேம்மா. போட்டு அவிச்சு நச்சு வச்சுக்கிட்டேன். அப்புறம் எண்ணெயை ஊற்றுங்க. கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றணும். இதுக்கு இத்தனைக்கோன்னு 1/4 ஸ்பூனு இஞ்சி பூண்டு, ஒரு வெங்காயம் போட்டு வதக்குங்கம்மா. வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா தூள்களை போட்டு வதக்க வேண்டியதுமா. இது மசாலா, அந்த இதுக்கு வைக்கிற மசாலா, சோமஸ்க்கு வைக்கிற வெஜ்ஜு மசாலா. இதில் நீங்கள் கோழி, இறைச்சி, பன்னீர் என்ன வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். உங்களோட விருப்பம். சிண்டவன், அதாவது காளான் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் இறைச்சி தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் கொஞ்சோன்னு, மிளகாத்தூள் கொஞ்சோன்னு, மிளகுத்தூள் கொஞ்சோன்னு. தூள்கள்லாம் கம்மி பண்ணிக்கிறேங்க. இதுக்கு ரொம்ப அளவுக்கு மாரி தூள்களை வைக்காதீங்க. அப்புறம் கொஞ்சமாக உப்பு, உருளைக்கிழங்கு நச்சு வச்சுருக்கிறோம்ல, அதாவது சக்கரவள்ளி கிழங்கும் உருளைக்கிழங்கையும் நச்சு வச்சுருக்குறோம், அதை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்கம்மா. 1 ஸ்பூன் தண்ணியை ஊற்றி தொளிச்சு விடுங்க. இல்லைன்னா ஒரு 2 ஸ்பூன் தண்ணியை ஊற்றுங்க. ஊற்றி அவ்வளோதான். ரொம்பலாம் வேக வைக்க வேண்டியதில்லை. நல்லா கிண்டி அள்ளிடுங்கம்மா. முடிஞ்சிருச்சு மசாலா. அவ்வளோதான். மசாலா ரொம்ப ஈஸியான ஒரு இது தான்மா. நம்ம இங்கே கோழி போடுறதா இருந்தால் எண்ணெயில் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி அப்புறம் கோழியை போட்டு செய்யுங்கம்மா. அதுவும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி எல்லாமே வெஜ்ஜு தான் செஞ்சுருக்கிறேன். வெஜ்ஜுக்காரவங்களுக்காண்டி ஒரு ரெசிபிமா. இது 3மே வெஜ்ஜு தான். அவ்வளோதான். ஈவினிங் ஸ்நாக்காக நீங்கள் கண்டிப்பாக மலேசியன் டிஷ்ஷை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கம்மா. மகன் சின்ன பூரியாக உருட்டி சின்னதாக உருட்டி தேய்ச்சி வச்சுட்டாருமா, குட்டி பூரியாக. ஆனால் நம்மளுக்கு மீடியம் சைஸாக இருந்தால் அந்த குட்டி பூரி சரியாக இருக்கும். நம்மளுக்கு இருக்கிறது சின்ன சைஸ் ஆச்சும் பெரிய சைஸ் ஆச்சுன்னு இருக்குது. மீடியம் சைஸ் ஆச்சா காணோம். எடுத்து தான் வச்சேன், எங்கே வச்சேன்னு தெரில, வைக்கிற இடத்துல காணோம். அதோட இந்த சின்ன பூரியை வைங்க. ஆனால் கொஞ்சம் வெளியில் இருந்தால் தான் நம்மளுக்கு அழகாக ஒட்டும். நான் உங்களோட காட்டுறதுக்காண்டி எப்படி செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சோண்டு தேய்ச்சி வச்சேன். ஆனால் அந்த தேய்க்கிறது ரொம்ப லைஸாக தேய்ச்சிடாதீங்க. ஓரளவு திக்காகவே தேய்ங்கம்மா. ரொம்ப லைட்டாக தேய்ச்சிங்கன்னா ரொம்ப எண்ணெயை பிடிச்சி இழுக்கும். சரியா? ஒரு அளவு நம்ம பூரியெல்லாம் எப்படி தேய்ப்போம் அதே மாதிரி தேய்ச்சிக்கிறோங்க. ஆனால் மாவு போட்டு தேய்ங்க, எண்ணெய் போட்டு தேய்க்காதீங்க. எண்ணெய் போட்டு தேய்ச்சிங்கன்னா நம்மளுக்கு அது ஒட்டாது. சரியா? அந்த மசாலாவில் கூட நம்ம அதனால தான் எண்ணெயை கொஞ்சம் குறைவாக வச்சு போடுறோம். எண்ணெய் ரொம்ப இருந்தால் அந்த வாய் நம்மளுக்கு ஒட்டாது. அதனால் எண்ணெய் போட்டு தேய்க்க வேணாம், மாவு போட்டு தேய்ச்சிக்கிறோங்க. குட்டி பூரியாக செஞ்சு நீங்கள் உங்கள் அச்சுவான்லேயோ இல்லை ஸ்பூனையே வச்சு அந்த முள்ளுக்கரண்டி இருக்குல்ல, அதை வச்சு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ சின்ன அச்சுவானில் குட்டி அந்த ஒரு மாவை 2ஆக பிரித்து வச்சு செஞ்சுருக்கிறேன். சரியா? செஞ்சு எடுத்தாச்சு. அந்த பிச்சை மாவெல்லாம் வீணாக்கிறாதீங்க. அதை மறுபடியும் நல்லா பிணைஞ்சி நல்லா மறுபடியும் நீட்டாக அப்படி உருட்டி கட்டிங் பண்ணி மறுபடியும் செய்யலாம். எனக்கு மொத்தம் 8 வந்திருக்கு. சின்னது 4, பெருசு 4 வந்திருக்கு. நான் பாதி மாவை எடுத்து வச்சுட்டேன். பாதி மாவு தான் இது. நீங்கள் மீடியம் சைஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 10 வரும், 10-12 வரும்னு நினைக்கிறேன். சின்னதாக இருந்தால் 20 வருமா. பெருசாக எல்லாத்தையும் மொத்தம் பெருசாக செஞ்சீங்கன்னா 6 வரும். அப்புறம் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, கொஞ்சம் மீடியம் சைஸில் வச்சுக்கிறேங்க. ஏன்னா சுருக்கா கறிவிடும். இது உடவெல்லாம் ஒன்றுமே செய்யாதமா, நீங்கள் தைரியமாகவே செய்யலாம். அவ்வளோதாம்மா. இதுக்கப்புறம் பொரிச்சு அள்ளிடணும். நல்லா கிறிஸ்பியான நம்ம பேக்கரியில் இருக்கிற மாதிரியே சோமஸ், உருளைக்கிழங்கு சோமஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது மலேசியா டிஷ்ஷில் ரொம்ப ஃபேமஸான ஒரு சாப்பாடுமா. இது மலாய்க்காரவங்க இதில் ரொம்ப ஃபேமஸான சாப்பாடு. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாம்மா. பொரிச்சு எடுத்தாச்சு. பேலன்ஸ் இருக்கிறதையும் நீங்கள் பொரிச்சு எடுத்துருங்க. உங்களுக்கு டைமிங் இருந்தால் எல்லாத்தையுமே சின்னதாகவே செய்யுங்கம்மா. அதுவும் நல்லாயிருக்கும். மசாலையை நம்ம பெருசாக இருந்தால் நம்ம நிறையா வைக்கணும். சிறுசாக இருந்தால் 1 ஸ்பூன் வச்சாலே போதும். இருக்கிறதையும் பொரிச்சு எடுத்துருங்க. இது ஒன்று சாப்பிட்டு ஒரு டீ குடித்தாலே வயிறு நிறைஞ்சிருமா. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அருமையான உருளைக்கிழங்கு சோமஸ் மலேசியன் பப்ஸ் ரெடி.
நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கிறிஸ்பியான இந்த பப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெயே இருக்காது. இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு டிஷ்ஷு. இப்போ வாங்க நம்ம அடுத்த டிஷ்ஷை பார்ப்போம். இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபி தான் சமோசா. சமோசா சீட்டு வேண்டாம் வீட்டில் செஞ்சுக்கிறேங்க. நான் வந்து கடையில் தான் சீட்டு வாங்கிட்டு வந்தேன். ஆனால் இது வந்து சமோசா நீட்ட சீட்டு கிடையாது, கொஞ்சம் கட்டை சீட்டு. அதனால் நம்ம மடிப்பு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் செஞ்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை ஏன் இப்படி இருக்குன்னா நான் பிரிசரில் வச்சுட்டேன், என்கிட்ட கெட்டு போகுதுண்டு. ஜில்லரில் இருந்த கொஞ்சோன்னு வச்சுட்டு பிரிசரில் வச்சோமா. இது வாங்கி 1 மாதம் ஆச்சு. அதோட கொஞ்சமாக வந்து இது போடுங்க, அதாவது இஞ்சி பூண்டு கொஞ்சமாக தானே எண்ணெய் ஊற்றுங்கம்மா. இதுக்கும் ரொம்ப எண்ணெய் வேணாம். நம்ம வந்து எண்ணெய்க்குள்ள வர பொரிக்கிறோம், அதனால் உள்ளுக்குள்ள இருக்கிற மசாலா எண்ணெயாக இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப நெஞ்ச கறிக்கும். அப்புறம் வந்து வெங்காயம் 2 வெட்டி போடுங்க. அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போடுங்கம்மா. கொஞ்சோண்டு வெங்காயம் வதங்கட்டும். வதங்கின பிறகு மசாலா கொஞ்சம் போடுங்கம்மா. அதாவது பிரியாணி தூள், கொஞ்சோண்டு மிளகுத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள், பிரியாணி தூள் மட்டும் 1/2 ஸ்பூன் போடுங்க. சரியா? ஏன்னா பிரியாணி தூள்லாம் கம்மாமன்னு மணக்கும் நம்மளுக்கு. நீங்கள் வேண்டாம் கரம் மசாலா கூட போடலாம். அதுவும் இல்லை, கரம் மசாலா இல்லை, பிரியாணி தூள் இல்லைன்னு நினைக்கிறேன். இறைச்சி தூள் வச்சுருக்கிறீங்களா, அது கொஞ்சம் போடுங்க. முடிஞ்சிருச்சு. நான் இறைச்சி தூள் மசாலாலாம் நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கிறேன், அதெல்லாம் போய் பாருங்கள். பார்த்து கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்புறம் எனக்கு மசாலா பத்தாத மாதிரி தெரிஞ்சிச்சு. ஒரு பாதி உருளைக்கிழங்கை வந்து அவிச்சு வச்சுருந்தேன், அதை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஏன்னா எனக்கு வெங்காயம் பத்தாத மாதிரி தெரிஞ்சிச்சு, அதனால் மிக்ஸ் பண்ணிட்டேம்மா. சரியா? நீங்கள் மிக்ஸும் பண்ணலாம், வெறும் வெங்காயத்தை மட்டும் போட்டு செய்யலாமா. ஆனால் இதுக்கு மசாலா வந்து ரொம்ப வைக்கக்கூடாது. அகலமான சீட்டு மாதிரி இதுவும் நான் 2ஆக வெட்டியிருக்கிறேன். நீட்டம் கம்மி. சரியா? அதனால் நம்மளுக்கு வந்து 2 மடக்கு தான் வரும். அவ்வளோதான். 2 மடக்கை வச்சு நம்ம அந்த ஊரில் வந்து கடலை மடிக்கிற மாதிரி வச்சு நம்ம வந்து அழகாக அப்படியே அந்த மாவை கரைச்சி வச்சுருக்குறோம்ல, மாவை வந்து கம் மாதிரி கரைச்சி வச்சுருக்குறோம், மைதா மாவை, அதை வச்சு நீங்கள் ஒட்டிடுங்க. அவ்வளோதான். இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நான் இது வந்து நான் உங்களுக்கு தெளிவாக நான் காட்டலை. அவ்வளோதாம்மா. 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் உள்ளுக்கு வச்சு அப்படியே மடைக்கிறேங்கம்மா. மகன் வந்து எல்லாத்தையும் மடக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நான் வந்து எடுத்து ஒட்டுறாம்மா. அவ்வளோதான். மகன் இன்னைக்கு ஹெல்ப் பண்ணார். அவ்வளோதான். அப்படி செஞ்சுருங்க. முடிஞ்சிருச்சு. அப்புறம் இந்த இன்னொரு மாதிரி மடக்கி வச்சுருக்கிறாரு. இது வந்து எப்படின்னா 4 முக்கோணமாக மடக்கி அந்த ஓரத்தை வந்து ஒட்டிட்டு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அப்புறம் அழகாக இப்படி அதை வச்சு அப்படியே ஒட்டிட வேண்டியது. முடிஞ்சிருச்சுமா. இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. இது இந்த மாதிரி மகன் மடக்கி தந்தது. எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதோட எண்ணெயை வந்து மீடியம் இதில் தானே வைங்கம்மா. வச்சு பொரிச்சு எடுத்துருங்க. ஆனால் இது வந்து சுட சாப்பிட்றணும், வச்சு சாப்பிட இது முடியாது. சரியா? இப்போ நீங்கள் இப்போ வந்து காஃபி கலக்கிறீங்க, அந்த நேரத்தில் இதை செஞ்சு முதல்ல வச்சுக்கிட்டுருங்க. ஐஸ் பெட்டியில் ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவையோ எடுத்து போட்டு பொரிச்சிடலாம். அவ்வளோதான். முடிஞ்சிருச்சுமா. எல்லாத்தையும் பொரிச்சல்லிடுங்க. இதெல்லாம் நாங்கள் வந்து காலைல ரெடி பண்ணதான் சாயங்காலம் பொரிக்கிறோம். நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ பொரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக எண்ணெய் ஒட்டாமல் இருக்கும். அதுக்கு நம்ம அப்படி செய்யலாம். இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கலாம். இதுவும் சரி, பப்ஸும் சரி, எல்லாமே நீங்கள் செஞ்சு வச்சுக்கிறலாம். செஞ்சு ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து போட்டு பொரிச்சிடலாம். முடிஞ்சிருச்சு. மாவை பிணைஞ்சு நீங்கள் பப்ஸை ஃபுல்லாக நீங்கள் வந்து அந்த சோமாஸ் ஃபுல்லாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சு ஐஸ் பெட்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து போட்டு பொரிச்சிடலாமா. அவ்வளோதாம்மா. இனிமேல் நம்ம பொரிச்சு அள்ளிட்டு நம்ம வாங்க இப்போ அடுத்த ரெசிபியை பார்ப்போம். வாழைக்காய் பஜ்ஜி. இது இந்த பஜ்ஜி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது நம்ம மரத்து பஜ்ஜி தான், கிறிஸ்பியான வாழைக்காய் பஜ்ஜி. ஆனால் முதுன்னு இருக்காது, கிறிஸ்பியாக இருக்கும் அந்த பஜ்ஜி. முதுன்னு இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து அந்த மாவை வந்து கொஞ்சம் திக்காக கரைச்சி வச்சுக்கிறோங்க. நம்ம மரத்தோட வாழைக்காய் சோடாமா கொஞ்சம் போட்டுக்கிறோங்க. வாழைக்காய்மா இது ஏன் இங்கே தொங்க விட்ருக்கோம்னா முத்திருச்சு. சரி, அணில் குருவிலாம் சாப்பிடும், நம்மளும் எடுத்துக்கலாமே அப்படின்னு. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், மிளகுத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், அவ்வளோதாம்மா. அதுக்கப்புறம் ஓமம். மாவு வந்து 1 கப்புக்கு 1/2 கப்பு இல்லை 1/4 கப்பு அரிசி மாவு போடுங்கம்மா. 4 ஸ்பூனு கடலை மாவுக்கு வந்து 2 ஸ்பூன் அரிசி மாவு போடணும். சரியா? உப்பு, ஓமம் எல்லாம் போடுங்க. எல்லாம் போட்டு கிண்டிக்கிறங்க. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து கடலை மாவு வந்து நம்மளுக்கு ஜீரணம் பண்ண முடியாது, வாய்வு. அதனால் நான் வந்து எப்போவுமே ஓமம், மிளகுத்தூள் போட்டுக்கிருவேன். அப்புறம் தோசை மாவு பக்குவத்துக்கு கரைச்சிக்கிறேங்க. உங்களுக்கு ரொம்ப திக்னஸாக வேணும், ரொம்ப வந்து தடிப்பமாக வேணும் உங்களோட பஜ்ஜி அப்படின்னு நினச்சிங்கன்னா சோடா மாவு வந்து கொஞ்சம் கூட போடுங்க. நான் வந்து இத்தனைக்கு ஒரு பிஞ்சு சோடா மாவு போட்டேன். சரியா? கூட போட்டு அந்த இப்போ தான் பாருங்கள் சோடா மாவு போடுறேன். போட்டு ஒரு 5 நிமிஷம் வைங்கம்மா. வச்ச பிறகு எடுத்து சுடுங்க, நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்லா முத்துன்னு பொங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சோடா மாவு கொஞ்சம் கூட்டி போடுங்க. அப்புறம் மாவோட கலவையை வந்து நீங்கள் அதாவது போண்டா மாவு மாதிரி நீங்கள் வந்து போட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மாவு வந்து நல்லா திபால், அதாவது தடிப்பமாக இருக்கும். எனக்கு வந்து அப்படி தடிப்பமாக நோம்பு துறக்க எனக்கு சரியாக வராது. நான் அதனால் கிறிஸ்பியாக செஞ்சுட்டேன். சரியா? கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு நான் செஞ்சுருக்கிறேன்.
ஆனால் கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேம்மா, இதையும் பொரிச்சு அள்ளிட வேண்டியதாம்மா. முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் இந்த ரெசிபியில் ஏதாவது ஒரு ரெசிபியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து அந்த சோமாஸை செஞ்சு பாருங்கம்மா. தேங்க்யூ. Like, subscribe, JJmum'skitchen. Bye. See you. Bye.